அந்த வழியில் என்னுடைய அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள், அவரைப் போலவே சத்யராஜ் அவர்களைப் போலவே, மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களைப் போலவே இந்த மனித பாங்கு, இந்த சமூகத்தின் மேலே பற்று இருக்குது. அவங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்து தான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதியெல்லாம் அவர் கொடுக்குறார். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை, அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஒரு 4 சுவத்துக்குள்ள உட்காந்து கதையை கற்பனை செஞ்சு நடித்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நல்ல பழக்கம், அந்த பண்புக்கு நான் உங்களை தலைவணங்குறேன், உங்களை வாழ்த்துறேன். எனக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது ஒரு பற்றும் ஒரு பிரியமும் ஒரு பாசமும் உண்டு. அது ஏன்னா திரையுலகம் தோன்றி இந்த நாட்டிற்கு 75-80 ஆண்டுகள் ஆகுது. எங்களில் முதலாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது நீங்கள் தான். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனாக, என் மண்ணின் மகனாக நீங்கள் இருக்கிறதுனால நான் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது. பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கில்கிட்ட நான் சொல்றது, ஓ உருவப்படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துறவன்ட்ட சொல்லணும். நீ அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை நின்று நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும். அப்பதான்டா நீ என் மண்ணை நேசிக்கிற, நீ அப்பதான்டா நீ எனக்கு தலைவனாகிற தகுதியை பெறுவ. ஒருத்தன் சொல்லிருக்கான பாருங்க, இந்த ரஜினிகாந்த் பால் மிக உயர்ந்த ஒரு சத்துள்ள பொருள், உணவு பொருள், முழுமையான உணவு. அது கிடைக்காது எத்தனையோ ஏழை தாய்மார்கள் குழந்தைகள் கிடக்குறாங்க. அந்த பாலை போய் என் படத்துக்கு ஊற்றி வீணடிக்காதீர்கள் என்று ஒரு அறிக்கை இதுவரை விட்டது உண்டா? ஏன் ஊத்துறவை ஏன் ஆளு? இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்வ? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்குது. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது. அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படுது. அவன் என் தம்பி, நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலங்கடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர? எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமா.